ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மிளகு நண்டு கிரேவி பற்றி பார்க்க போகிறோம். பனி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பிடிச்சிக்குது, சளி பிடிச்சிட்டு அச்சு பிடிச்சின்னு இருமிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சளியெலாம் வந்து சீக்கிரம் இறங்குறதுக்கு இந்த மாதிரி நண்டு கிரேவி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சளியெலாம் வந்து இறங்கிரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். புளிப்புக்காக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸோ நண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த நண்டு சாப்பிட்றது. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்குவோம். இந்த டேஸ்ட் வரதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினா தான் இந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க நண்டுவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா கடையிலேயே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த நண்டை வந்து இதில் வந்து போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக இப்போ 1 டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாவில் வந்து இந்த நண்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்ம தேங்காவை நல்லா வந்து திருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் போடுறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா பூண்டு, இது எல்லாத்தையுமே அரைச்சி போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி போடலாம். எனக்கு வந்து அந்த பூண்டு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் க்ரஷ்ஷியாக இருக்க இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நான் கொஞ்சம் மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ புரியுதுங்களா நான் ஏன் வந்து மிளகாத்தூள் கம்மியாக போட்டேன்? ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போடும்போது மிளகாத்தூள் அதிகமாக போட்டோன்னா இன்னும் காரமாயிரும். அதனால் கடைசியாக தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு கொதிக்க விட்டு இருக்குன்னா கிரேவி ரெடி.